ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் குற்றம் புரிந்தவன் த கில்ட்டி ஒன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுபதி ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கிறாரு ஒரு ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆக போகிறாப்புல இன்னும் கூடிய விரைவில். இவருக்கு மனைவி, பேரன் இப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம். இவங்க இருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, அவங்களுக்கு ஒரு குடிகார கணவன், அவங்களுக்கு மெர்சி அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 வயசு நிரம்பக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு. இது அவங்களுடைய குடும்பம். கதை ஆரம்பிக்கிறதே ஒரு திருவிழா அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலியுடைய மகளான அந்த சின்ன பொண்ணு மெர்சி, அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போகிறா. அதே நேரத்தில் அவங்களுடைய கணவனான அந்த குடிகார கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டு வாசல்லையே மர்மமான முறையில் இறந்து போய் கிடக்கிறாரு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கொடுக்கப்பட அவங்க வந்து இந்த கேஸை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின திருப்பங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் கழித்து சாலிடான ரைட்டிங்கில் சும்மா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட வேறு மாதிரி தெரிக்க விட்ட ஒரு சீரீஸாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான செல்வமணி முனியப்பன். இதை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரே சீக்வன்ஸு இந்த சீரீஸில் 2 தடவை வருது. ஆனால் 2 தடவையும் வேறு வேறு பெர்செப்ஷனில் அது சொல்லப்பட்ட விதமாகட்டும், பசுபதியுடைய கரண்ட் சுச்சுவேஷனையும் விதார்த்துடைய பாஸ்ட் சுச்சுவேஷனையும் ஒரு மையப்புள்ளியில் கோரிலேட் பண்ண அந்த விதமாகட்டும்னு சொல்லி சில விஷயங்களை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த வெப்சீரிஸில். அதே நேரத்திலேயே நிச்சயமாக நம்ம ஜீத்து ஜோசப் லாலேட்டனுடைய காம்போல வெளியான திருஷ்யம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். டெஃபினட்டாக அதிலிருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. காட்சிகளாகவே இந்த சீரீஸ்குள்ளே இருக்குது. அதனால் நிச்சயமாக அங்கேருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆகவும் செய்யத்தான் செஞ்சுருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு பசுபதி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. அது ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸு, இல்லை எமோஷனல் சீக்வன்ஸு, இல்லை பதபதைப்புடைய உச்சியில் இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு சீக்வன்ஸு அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலில் அட்டகாசமாக அந்த காட்சியை கொண்டு வந்திருக்காப்புல பசுபதி. இதில் குறிப்பாக லிசி ஆண்டனி வந்து ஒரு சீக்வன்ஸில் தன்னுடைய கணவனை கட்டி பிடிச்சி கதறி அழுகக்கூடிய ஒரு காட்சி அது. அந்த சீக்வன்ஸில் இவர் திருப்பி மனைவியை ஆசுவாசப்படுத்துறதுக்கு கட்டி பிடிக்கணும். ஆனால் கையை கட்டி பிடிக்கிறதுக்கு போகும்போது லிசி ஆண்டனி கட்டின சேலையுடைய முந்தானையில் போய் ஒரு கை மாட்டிக்கிறோம். ஆனால் அப்படி லைட்டாக அப்படி உதறி விட்டு அப்படியே அந்த சீனை மேனேஜ் பண்ணி பார்ப்பல. இதுதான் பெட்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அப்படி போகிற போக்குலேயே அப்படியே அது தெரியாத மாதிரி அப்படி சரி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை பண்ணியிருப்பார் அவர். விதார்த்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு டெய்லர் மேட் ரோல் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு பெண் குழந்தைக்கும், எந்த ஒரு குழந்தைக்குமே தன்னுடைய அப்பா தான் ஹீரோ அப்படின்னு அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நினைக்கும். அட்லீஸ்ட் அந்த 18 வயசு ஆகிற வரைக்கும் அதை நம்புது இல்லையா. அந்த விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே விதார்த்து அந்த மெர்சி பொண்ணு இருக்கு இல்லையா, அது நான் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி எல்லா போலீஸுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் தேடி கண்டுபிடிக்கணும்னே அப்படின்னு கெத்தாக சொல்கிற அந்த ஒரு காட்சியாகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கும் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர் அங்கங்கே அந்த கதாபாத்திரம் மூலமாகவே புட்டு வச்ச விதமாகட்டும்னு சொல்லி அவர் பெர்ஃபார்மன்ஸில் என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்தார் ஸ்க்ரீனில். அதுலேயும் இங்கே பாருங்கள் சார், இந்த சிஸ்டத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு தேவைப்பட்டால் எவனை வேணாலும் பலிகடா வாக்கிறோம் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய கேரக்டருக்குள்ளேயே எழுதப்பட்டிருக்கு. அதுவும் அவர் ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தார் ஸ்க்ரீனில். இவங்க 2 பேர் போக லிசி ஆண்டனி ஆகட்டும், லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி ஆகட்டும், மூனார் ரமேஷ், அஜித் கோஷின்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையுமே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு குறைவில்லாமல் என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. மேக்கிங்காகவே ஒரு சில விஷயங்களை என்ன மாதிரி நரேட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி தாங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது. உதாரணத்துக்கு போலீஸ் இந்த கேஸ் எடுத்து அது இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தராக விசாரிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த திருவிழாக்கு சீரியல் செட்டு போட்ட லைட்டு போட்ட ஒரு நபர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் அந்த வயரை கையில் சுற்றிக்கிட்டே நிற்பாப்பில். அதே மாதிரி ஏற்கனவே தன்னுடைய பொண்ணை பறி கொடுத்த ஒரு ஃபாதர் கேரக்டர்கிட்ட போய் பேசும்போது லேபரேட்டரின்னு பின்னாடி டோரில் எழுதியிருக்கும், ஒயிட் கலர் கோட்டை போட்டு முன்னாடி நின்று பேசுவாப்பில். இதெல்லாம் இந்த இப்போ விசாரிக்கப்படுற அந்த 2 பேருடைய ப்ரொஃபஷன் என்னங்கிறதெல்லாம் ஸ்பூன் ஃபீடு பண்ணாமல் போகிற போக்கிலேயே அதை நறுக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கணும். பல விஷயங்கள் உள்ள ஸ்க்ரீனில் வரும்போதே நமக்கு ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கு புரியணும். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் அந்த டீம் அட்டகாசமாக பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே பசுபதி அந்த மெர்சி பொண்ணுக்கு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீன் ஆகட்டும், அந்த மெர்சி பொண்ணு எதுக்காக பென்சிலை இப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், பசுபதி ஒரு தருணத்தில் மாப்பு போடுற ஒரு சர்வசாதாரணமான ஒரு காட்சி. அது சர்வசாதாரணங்கிறத விட அந்த சீனுக்கு அப்படி சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி பின்னாடி ஒரு லேட்டர் பாயிண்டில் அந்த சீனையே வேற ஒரு ஹை மொமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருந்தாங்க பல காட்சிகளை இவங்க மேக்கிங் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயே.
இதெல்லாம் தாண்டி ஃபரூக்குடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பிரசாத் தேசனுடைய மியூசிக் ஆகட்டும், நிச்சயமாக ஒரு காட்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. குறிப்பாக அந்த பொண்ணுடைய காலில் ரத்தம் வடியக்கூடிய அந்த காட்சிக்கு செல்லோ மாதிரி ஒரு பீஸை ஒன்று உள்ளே வலிச்சிருப்பாப்புல பிரசாத். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த இடத்த எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரியே கதிரேசுடைய கட்ஸில் எதை எங்கே ரிவீல் பண்ணணும், எதை எங்கே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அதையும் ப்ராப்பராக பண்ணியிருக்காப்புல எடிட்டரு. இந்த சீரீஸ் கடைசி வரைக்கும் உங்களை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது எடிட்டர் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் போக சார் இங்கே பாருங்கள், நம்ம நல்லவங்க அப்படிங்கிறது பல நேரங்கள் நமக்கே தெரியறதில்ல சார், அது மற்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு விதார்த்து சொல்கிற அதே தருணத்தில் நம்ம கெட்டவங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது அப்படின்னு பசுபதி கொடுக்குற அந்த ரிப்ளை ஆகட்டும் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வெப் சீரிஸுக்குள்ளே இருக்குது. அடேங்கப்பா வேறு லெவல் சீரிஸ் போலையே அப்படிங்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக நல்ல வாட்ச் தான் இது. பட் இருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்களை இன்னும் லாஜிக்கலாக கொஞ்சம் சினிமாத்தனம் இல்லாமல் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு பசுபதி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பொய்யத்தான் சொல்கிறார் அப்படின்னு அங்கேயே நோட் பண்ணுற விதார்த்து பசுபதியை கார்னர் பண்ணுறதுக்கோ இல்லை அவரை திருப்பி வந்து அவருக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கே ஒரு 2 எபிசோட் டைம் எடுத்துக்கிறாப்புல. ஏன் இவ்வளோ யோசிக்கிறாப்புல, ஏன் இன்னும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நமக்கு அந்த டைமில் வரத்தான் செய்யுது. அதே மாதிரியே எரிஞ்ச நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன் அதை எடுத்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்புனா அந்த ரிப்போர்ட் வரதுக்குள்ளேயே 2 எபிசோடு ஓடி போயிடுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாகவே ப்ராப்பராகவே பண்ணியிருக்கலாம். ரைட்டிங்கில் இவங்க இந்த விஷயம் இங்கே தான் ரிவீல் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது காட்சிகளாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். அதே நேரத்திலேயே இந்த சீரீஸில் எப்படி போர்க்களம் படத்தில் அந்த ரயில்வே லெவல் கிராசிங் சீக்வன்ஸ் ஒன்று வரும், சும்மா ஆடியன்ஸை பீக்கில் உட்கார வச்ச ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த மாதிரி சீட் எட்ஜில் ஒரு வாட்ச்லேருந்து ஒரு அலாரம் ஒன்று அடிக்குதுங்கிற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று உள்ளே இருக்குது. அது அந்த மொமெண்ட்டு வேறு லெவலில் ஒரு ஹை மொமெண்ட்டுக்கு ஆடியன்ஸை உட்கார வச்சுதுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இதே வாட்சி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்த அலாரம் அடிக்கவே கிடையாதா? அப்போ அது அதில் அந்த சீனில் இன்வால்வ் ஆன அந்த கதாபாத்திரத்துக்கு அதெல்லாம் அங்கே ஏன் கேட்கல, அது தெரியாதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியாகத்தான் நமக்கு படுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் ஆஃப் 2025 இயர் எண்டில் வெளியாகிருக்கு. நிச்சயமாக நீங்கள் மொத்தமாக ஒட்டுக்கா ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்க்கக்கூடிய தரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இது. பார்க்கணுங்கிறவங்க டெஃபினட்டாக இமீடியட்டாக பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் இது அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு A certified 1. இதில் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் தமிழில் கெட்ட வார்த்தைகள் சரமாரி அங்கங்கே பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கிழமை கொஞ்சம் சென்சிட்டிவான கொஞ்சம் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு கண்டென்ட் அது. அதனால் A certified தான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.